நண்பர்களுக்கு வணக்கம். 45 பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸை நிறுத்தி 115 கிலோமீட்டரை 3 மணி நேரத்தில் கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சவால் தான். பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி 2 பேர் டிரைவர் கண்டக்டர் போயிட்டு அண்ணே எனக்கு 10 ஆளுக்கு பெங்களூருக்கு பஸ்ஸு இல்லை சென்னைக்கு பஸ்ஸு கரெக்டாக கொண்டு இறக்கி விட்ருங்களான்னு கேள்வி வேற கேட்போம். கேள்வியை கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த டிரைவரும் கண்டக்டரும் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டாலும் முகத்தில் சிரிப்பை வச்சுக்கிட்டு தைரியமாக போய் ஏறி உட்காரேன், நான் உன்னை ஏற்றி விட்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. எங்கே நம்ம பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு நினச்சிருக்க நிறைய பேருக்கு மனதைரியத்தை இன்னும் கூட்டி கொடுக்கும். இன்னொரு பக்கம் நிறைய கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு சில பேருந்துகள் தான் கடைசி பேருந்துகளாக இருக்கும். அப்படிப்பட்ட பேருந்துகளை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் பரிதவிச்சுக்கிட்டு ஓடி வருவாங்க பாருங்க. அவங்களுக்காகவே ஒரு 5 நிமிஷம் பஸ்ஸை நிப்பாட்டி வச்சு டிரைவர் கண்டக்டர் லேட்டாக எடுப்பாங்க. இது எல்லாத்தையும் சரி கட்டிக்கிட்டு சாயங்காலம் 6:15 மணிக்கு சாயல்குடியில் இருந்து மருப்புக்கோட்டை வழியாக மதுரை நோக்கி போகிறதாங்க இந்த ஜேஎம்எஸ் பஸ். பஸ் கிளம்புன நேரத்தில் இருந்து 3 மணி நேரம் இல்லைனா 3.25 மணி நேரத்தில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை போய் ரீச் பண்ணிடுவாங்க. நண்பர்கள் யாராவது இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஊர் பேரையும் கமெண்ட்ல சொல்லுங்க.